நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 சோதர துதிகான மகிமைகளை ஏறெடுக்கிறேன். நீங்களா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஏசப்பா மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று ஜெயித்தவர். இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் ஜெய கம்பீரமாய் நம்மோட கூட இருக்காங்க. அதனால கர்த்தருக்குள் எப்பவும் சந்தோஷமா இருங்க. அதுதான் நம்முடைய பலனா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். மத்தேயு 27 அதிகாரத்தை நம்ம தியானிச்சிருக்கோம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி. அததான் கர்த்தர் என்ன பண்றாங்க, உலகத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் தன் மேல சுமந்து நமக்காக பாவத்தின் அதனால வந்த சாபத்தின் விளைவுகளை பரிகாரமான பலியாய் என்ன பண்றாங்க, அந்த பஸ்காவோட பலியாகும் ஆட்டுக்குட்டியாய் கர்த்தராங்க தன்னை ஒப்பு கொடுக்கறத பாக்குறோம். நியாய பிரமாணம் முழுவதையும் அந்த பலியினால தேவன் நிறைவேற்றி முடித்தாரு. அல்லேலூயா, ஆமென். இல்லைங்களா? ஆமா. அதனாலதான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சிலுவையில கேட்ட காரணம், மொத்த பாவமும் பிறந்தவங்க ஆதாம் பாவத்திலிருந்து இப்போ நம்மோட பாவம் வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற ஒரு கடைசி மனிதன் வரலையும் உள்ள செஞ்ச பாவம் செய்யற பாவம் இன்னும் தெரிந்தும் தெரியாமலும் நம்ம செய்யற வாழ்நாள்ல பாவங்களையும் எல்லாம் சேர்த்துதான் கர்த்தர் என்ன பண்றாங்க, நமக்கு பரிகார பலியாய் ஜீவனை கொடுத்தாங்க. 4 தலைமுறை பாவங்களையும் கர்த்தர் அந்த ரத்தத்தால மன்னிக்கிறாங்களாம். அல்லேலூயா, ஆமென். அதனாலதான் பிதாவால ஏசப்பாவை பார்க்க முடியல. ஏசப்பாவுக்கு தன் பிதாவினுடைய பிரசன்னம், அவருடைய சமூகத்தை அவரால் பார்க்க முடியல, உணர முடியல. அது ரொம்ப கொடுமைங்க. கர்த்தருடைய அபிஷேகமும் கர்த்தருடைய பிரசன்னமும் அவருடைய சமூகமும் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எவ்வளோ கவலை, கண்ணீர், வேதனை, கஷ்டங்கள் வந்தாலும் அதை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். அதுல நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா எவ்வளோ பணம், சொத்து, சுகம், பெரிய கோட்டீஸ்வரங்களா இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னமும் அவருடைய அபிஷேகமும் அவருடைய சமூகத்தெல்லாம் நம்மளால உணர முடியல அப்படின்னா அது வெறுமையா இருக்கும். அங்க சந்தோஷமே இருக்காது, மனமகிழ்ச்சி இருக்காது. அததான் கர்த்தர் இழந்து ஏசப்பா சிலுவையில சொன்னாரு, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கேட்க காரணம் அதுதான். இதுதான் அவருக்கு அந்த வலியோட வேதனையா இருக்கு. 2 கையிலையும் இருக்கிற ஆணி அடிக்கப்பட்ட வலியை விட, தலையில அந்த முள்ளு குத்தி இருக்கிற வலியை விட, 2 காலையும் சேர்த்து வச்சு ஆணியில அடிச்சிருக்கிற அந்த நரம்பு எலும்புல இருக்கிற வலியை விட கர்த்தருடைய பிரசன்னத்தை அவரால் பார்க்க முடியல. அது வலிதான் ஏசப்பாவுக்கு அதிகமா இருக்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? எல்லாரோட கொடுமையான காரியங்களை தான் வித்தியாசமா ஏசப்பாவுக்கு தண்டனை செஞ்சாங்க. ஏன்னா காயங்களையும் நமக்காக, காயங்களில் பட்ட ஒவ்வொரு காயத்துக்கும் ஒரு வேத அர்த்தம் இருக்கு. சிலுவை மரத்துல இருந்துட்டே தன் தாய்க்கு செய்ய வேண்டியத, தன் அன்பான சீடனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையெல்லாம் மறிக்கிறவர்களையுமே செய்யறாரு. நமக்காகவும் சொல்றாரு, இவங்களை மன்னிச்சிடுங்க, இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி தெரியாம செய்யறாங்க, பிதாவே மன்னிங்க அப்படின்னு. அதான் எல்லாமே என்ன பண்றாங்க, அழகா எல்லாவற்றையும் கர்த்தர் சிலுவையில சொல்லிட்டு தன் ஜீவனை, பிதாவே என் ஜீவன் நம்ம கையில ஒப்பு கொடுக்குறேன்,
அப்படி சொல்லிட்டு தான் என்ன பண்றாங்க, ஜீவனை கொடுக்கறாங்க, ஈட்டியத்தை குத்துறாங்க. கடைசி இருந்த சொட்டு ரத்தமும் தண்ணீரும் கூட அற்புதம் செஞ்சுதாங்க. அது குத்தனவனுக்கு கண்ணு சைடு தெரியாம இருந்ததாமா. மறிச்சு அவருடைய ரத்தமும் தண்ணி கொஞ்சம் இருந்தது, குத்தமோடு பட்டு உன் கண் பார்வை வந்ததா சொல்றாங்க. அல்லேலூயா, ஆமேன். அப்ப அவர் ஜீவனை கர்த்தருக்கு கொடுக்கும் போது அவரால சிருஷ்டிக்கப்பட்ட பூமி அதிர்து, கண்மலைகள் எல்லாம் உடையுது, எல்லாம் சூரியன் எல்லாம் அந்தகாரமாகுது, ஒளி கொடுக்காம. அப்படி நம்ம பாக்குறோம். அவங்களுக்கு அதுக்கெல்லாம் தெரியுது பாருங்க, நம்ம சிருஷ்டி கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு அதெல்லாம் கலங்குதுங்க இல்லைங்களா. மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, எழுந்திருக்கிறாங்க, எழுந்து பரதேசிக்கு போனாங்க இல்லைங்களா. ஏசப்பா உயிரோட வரும்போது அவங்களும் அவங்களோட கூட பரிசுத்த நகரத்துல அநேகருக்கு அவங்கள காமிச்சாங்க. அநேகருக்கு யாருக்கு காமிச்சிருப்பாங்க, மரியாளுக்கு, 12 சீடர்களுக்கு, அவரு விசுவாசிச்ச அநேகருக்கும் ஏசப்பா வெளிப்படும் போது அவங்களையும் தேவன் காமிச்சிருப்பாரு. ஏசப்பா கொடி கொடி சூத்திரம் இதெல்லாம் படிக்கும் போது ஒரு புது பலன், ஒரு புது புத்துணர்ச்சி, ஒரு புது சொல்ல முடியாத தைரியம் இல்லையா. நமக்கே கர்த்தருக்காக நம்ம ஜீவனை, கடைசி சொட்டு ரத்தம் கர்த்தருக்காக கொடுக்கணும்ன்ற ஒரு அந்த தைரியம் வருது இல்லைங்களா. ஆமென். அதனாலதான் நம்முடைய பிதாக்கள் எல்லாம் கர்த்தருக்கு இப்ப வரலையும், பிதாக்கள் மட்டும் இல்ல இப்ப வரலையும் ஏசப்பாவுக்கு ஜீவனை இந்த செகண்ட் கூட உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான ஜனங்க ஒவ்வொரு செகண்டும் கர்த்தருக்காக ஜீவனை கொடுத்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா, ஆமென். முன்குறிக்கப்பட்டவர்கள் நமக்கு கூட தேவன் அந்த சமயத்தை சந்தர்ப்பங்கள் எல்லாம் கொடுத்தா அந்த பாக்கியத்தை விட்டுடக்கூடாது. நான் அடிக்கடி சொல்வேன், அப்பா நான் உங்களுக்காக என் ஜீவனே கொடுக்கணும் சாமி. என்னையே அறியாம பிரேயர் பண்ண போய் உட்காந்தப்பா அந்த அன்பு பைபிள்ல வேதத்தை வாசிச்சு அது அன்பு அப்படியே தெரியுது இல்லையா. அந்த அன்புனால அழுது சொல்லுவாப்பா நான் உங்களுக்காக ஜீவனை கொடுக்கணும் அப்பா. அப்படியெல்லாம் நான் பிரேயர் பண்ணுவேன் ஏசப்பா கிட்ட. ஆனா அது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. ஏசப்பாவோட எவ்வளோ பாடுகளுக்கு ஒரே காரணம் நம்ம தான். நம்ம அவருக்கு ரொம்ப முக்கியம். அவரோட நன்மைகளை நம்ம அனுபவிக்கணும் அவரோட கூடன்றது. அதே மாதிரி நம்ம பெற்ற இந்த ரட்சிப்பை உலக ஜனங்களுக்கு சொல்லணும், அவங்களும் ரட்சிப்புகளாக நடக்கணும் அப்படின்றது தான். அதுதான் உலக இது பார்த்துட்டு இருக்கிற உலக ஜனங்கள், என்னோட சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன்மார்கள், நண்பர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நான் சொல்றது, திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன்னா, ஏசப்பா எல்லா தெய்வத்தோட ஒரு தெய்வம் இல்ல. அவர் நம்மளை படைத்தவர், இந்த உலகத்தை படைத்தவர். அதனாலதான் ஏசப்பா நமக்கு நன்மைக்காக உண்டாக்குன வானத்தையும் பூமியையும் சந்திரனையும் சூரியனையும் கல்ல மண்ணை மரத்தை செடிய கொடிய இதெல்லாம் தண்ணிய பூமிய இதெல்லாம் வணங்கும் போது கர்த்தர் மனசு ரொம்ப பாடுபடுங்க. அநேக மனிதர்களை தெய்வமாய் வணங்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது படைத்த தேவனுக்கு எவ்வளவு மனசு கஷ்டப்படுங்க இல்லைங்களா. அதனாலதான் கர்த்தர் அவர் வருகையில அவரை விசுவாசிக்காதவங்களை எல்லாரையும் விட்டுட்டு அத நம்புறவங்கள தேவன் பரலோகத்துக்கு மோட்சத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அதனாலதான் நரகம் பரலோகம் எல்லாம் இருக்கு. ஏசப்பா ஒருத்தர் தான் மெய்யான தேவன், அவர் தான் பரலோகத்துக்கு போற பாதை. நீங்க உங்களை கை குப்பி நான் கேட்டுக்கிறேன், நீங்க இன்னும் ஏசப்பாவை எல்லா தெய்வத்துல ஒரு தெய்வம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா ஏசு ஒருத்தர் தான் தேவன் தெரிஞ்சுக்கிங்க. எவ்வளோ பேர் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்,
நிறைய சகோதர சகோதரிமார், தாய் தகப்பன்மார், நண்பர்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அவங்களெல்லாம் நீங்க அவமானப்படுத்தி இருக்கலாம், நம்பாம இருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் தேவன் உங்க மேல வைத்திருக்கிற அன்பினால உங்ககிட்ட திரும்ப திரும்ப வந்த காரணம். அதனால தயவு செஞ்சு இதை கேக்குறவங்க பாக்குறவங்க எல்லாம், இது உங்களோட கடைசி வாய்ப்பா கூட இருக்கலாம். நமக்காக மனிதனாய் வந்தவர் காணக்கூடாத தேவன் நமக்காகத்தான் ஒரு ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்தாரு. ஏன்னா பாவத்துக்கு ஒரு பரிகாரம் செய்யணும். அது எல்லாரும் நம்மளுக்கு தெரியும், உலக மக்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு பாவத்துக்கு ஒரு பரிகாரம் செய்யணும்ட்டு. அந்த எல்லா பரிகாரத்துக்காகவும் பாவத்துக்காகவும் அவரே பலி ஆயிட்டாரு. அதனால இன்னும் ஒரு பலியோ பரிகாரமோ நமக்கு தேவையில்லை. அவர் இருதயத்துல விசுவாசிச்சா போதும், வாயில அறிக்கையிட்டா போதும், நீங்க அதுல இருந்து விடுதலை பெறுவீங்க. அல்லேலூயா, ஆமென். அதனாலதான் ஏசப்பா நமக்காக ஜீவனை கொடுக்க வந்தாங்க, ஜீவனை கொடுத்தாங்க. 3ஆம் நாள் ஏசப்பா உயிரோட எழுந்தாங்க. நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த ஏசப்பாவுக்கு நம்ம எப்போ நன்றி உள்ள பிள்ளைகளா, உண்மை உள்ள பிள்ளைகளா இருக்கணும், அவர் அன்புக்கு. அல்லேலூயா, ஆமென். இப்ப நம்ம மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகலாம். ஆவியானவர் நம்மளுக்கு இன்னும் இதுல இருந்து என்ன நமக்கு சொல்லி தராங்க அப்படின்னு கவனமா கேட்டு அதன்படி நடக்க நம்மள அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. மத்தேயு 28. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேலே உட்கார்ந்தான். அல்லேலூயா. அவனுடைய முகம் மின்னலைப் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினாலே திடுக்கிட்டு செத்தவர்களைப் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அல்லேலூயா. அவர்கள் கிட்ட அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்போது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அல்லேலூயா, ஆமென். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோட கூடி ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, தாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். பாருங்க, அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதித்தபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. 11 சீஷர்களும் கலிலாவில் தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே
அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூடவே இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா, ஆமென். ஏசப்பா பாருங்க, அவங்க கல்லறைக்கு போக என்ன பண்றாங்க, மரியாள், மகதலேனா மரியாள், இன்னும் சில ஸ்திரீகள் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஏசப்பாவோட அந்த 3வது நாள் கல்லறைக்கு போவாங்க இல்லைங்களா, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க. ஏன்னா அரிசி என்ன வத்தி ஏற்றிட்டு வருவாங்க, சாம்பிராண்டி போட்டுட்டு வருவாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு வருவாங்க. இன்னும் சிலர் இந்துக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, 3 நாள் போய் பால் ஊற்றுவாங்க. இந்த பழமொழிலாம்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆமாம், தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கல, இப்போ போய் செத்ததுக்கு அப்புறம் கல்லறையில் பாலை ஊற்றுறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க. அங்கே இஸ்ரேவேலில் அவங்க அந்த பரிமள தைலங்கள் சென்ட் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு சரீரத்துக்கு போடுவாங்க மாதிரி இருக்குது. அவங்க 3வது நாளில் அதுக்காக அதிகாலையில் போகிறாங்க அவங்க. ஆனால் அவங்க போனாக்கா அப்படியே மகிமையான ஒரு தூதன், அவன் முகமே மின்னல் மாதிரிக்கு தான். அவங்க நெருப்பும் மின்னலும் கலந்தா எப்படி இருக்கும் அத மாதிரி ஊரும் அந்த ஏஞ்சலுக்கு. அவன் வந்தா உடனே அவங்க நின்னுக்கிற அந்த பூமி எல்லாம் என்ன அது அதிருது. அப்படியே என்ன பண்றான், கல்லுன்னா அது தானா கது திறக்கிற மாதிரி திறக்குது. அந்த கல்லை என்ன பண்றேன், தள்ளுந்து மட்டும் இல்ல அந்த கல்லு மேலே உக்காராராமா. அப்படின்னா எவ்வளோ ஹைட்டாக இருந்திருப்பாங்க பாரு அந்த ஏஞ்சல். அப்போ அது அந்த மகிமையும் அந்த பூமி அதிர்ச்சியும் அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஒளியும் வெளிச்சத்தையும் பார்த்துட்டு காவல் காக்குறவங்கள என்ன பண்ணுறாங்க, செத்த மாதிரி விழுந்துட்டானுங்க. பிரதான ஆசாரியர்கள்கிட்டையும் மூப்பர்கள்கிட்டையும் போய் சொல்கிறான். ஏன்னா அவங்க தான் காவல் வச்சிருந்து, அவன் உயிர் எழுந்துருவேன் 3வது நாள் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்கிறானுங்கள. சொல்லி தானே காவல் வைக்கிறாங்க. அவனுங்கிட்டே போய் காவலில் இருந்தவனுங்க போய் சொல்கிறானுங்க, ஒரு ஏஞ்சல் வந்தாங்க, கல் அவங்களே தள்ளுனாங்க, அங்கே இயேசு இல்லை, அவங்க உயிர் தெரிஞ்சிட்டாரு அப்படின்னு அவங்கள பார்க்க வந்தவங்க கிட்ட சொன்னதை கேட்டவன் போய் சொல்கிறானுங்க. இவனுங்க கண்ணில் பார்த்தானுங்கல்ல, கண்ணில் பார்க்குறானுங்க, காதால் கேட்குறானுங்க, போய் அதிசயமாக சொல்கிறாங்க, உண்மையாகவே இயேசு உயிர் தெரிஞ்சிட்டாரு அப்படின்னு போய் சொல்லும் போது இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, காசு கொடுக்குறானுங்க. பணத்தை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இந்த உண்மையை சொல்லாதீங்க, முன்ன இருந்தது மகிமையோட பின்னாடி மகிமை இன்னும் அதிகமாகிடும் நினச்சான் இல்லை, அது மாதிரியே ஆயிடுச்சு அது. அல்லேலூயா, ஆமே. தேவனுடைய மகிமையை யாராலையும் மறைக்க முடியாது, தேவனுடைய பிள்ளைகள் மகிமையும் யாராலையும் மறைக்க முடியாது. அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு, தேசாதிபதிகள்லாம் தெரிஞ்சாக்கா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதுக்கு கவலைப்படாதீங்கன்ட்டு பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டான். ஆனால் அது இப்போ வரலையும் அப்படின்னு சொல்கிறாங்களாங்க. இப்போ வரலையுமே ஒரு சீடர்கள் தூக்கின்னு போயிட்டாங்க அப்படின்னு. தூக்கின்னு போனால் எங்கே வச்சுக்க முடியும் அந்த சரீரத்தை, அதை நான் மறைக்கவே முடியும், நான் கீ செயின் அது இல்லைன்னா எதனா பொருளாக மறைச்சி வைக்கிறதுக்கு. தேவனுடைய சரீரத்தை எப்படி போயிட்டாங்க மறைச்சி வைக்க முடியும், தெரியாமல் இருக்கும் மறைச்சாக்கா. சரி, அதனால் சொல்லுவாங்கள்ல, நம்பினாலும் பொய் சொன்னாலும் நம்புற மாதிரி சொல்லணும். அது பூசணிக்காவை சாப்பாட்டில் மறைக்க முடியுமா, அதை மாதிரி பொய் சொல்கிறானுங்க அவனுங்க. அப்போ அவங்கக்கிட்ட மாத்திரம் இவங்க பேசுகிறாங்க, இந்த மாதிரி இயேசுவை தானே பார்க்க வந்தீங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார், அவர் கலிலேவுக்கு உங்களுக்கு முன்னாடி போகிறாரு, நீங்கள் போயிட்டு உங்கள் சீடர்கிட்ட சொல்லுங்கள், அவர் அங்கே வர சொல்லுங்கள், உங்கள் சீடர்கள் எல்லாம் அவர் அங்கே பார்க்குவார் அப்படின்னு அவங்க தூதன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இப்போ ஏசப்பாவே அவங்களுக்கு காண்பித்து என்னுடைய சகோதரர்கிட்ட போய் சொல்லுங்கன்றார் ஏசப்பா. அல்லேலூயா. சீடர்கள் என்னன்னு சொல்கிறாரு, என்னுடைய சகோதரர்கிட்ட போய் சொல்லுங்க, நான் கலிலேயாவுக்கு போகிறேன், அங்கே வாங்க அப்படின்ட்டு
மத்தேயு சொல்றாரு. நம்ம இன்னும் அழகா யோவான் தான் எதையும் மறைக்காம இந்த மறைவா இருக்கிறது எல்லாத்தையும் வெளிப்படுத்தி சொல்றவரு யோவான் தான். நம்ம லாஸ்ட் 26வது அதிகாரத்திலாம் கொஞ்சம் பார்த்தோம்ல, எல்லாரும் மரியாதை ஏசப்பா பாதத்துல தைல ஊத்துந்து ஸ்திரீன்னு சொல்லுவாங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லாரும். ஆனா யோவான் தான் அவளை மரியாளுன்னு சொல்வாரு. இந்த குஷ்டரோகிய எல்லாரும் சீமோன், அவன் குஷ்டரோகி அந்த சீமோன் சொல்லுவாங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா. ஆனா யோவான் தான் சொல்வாரு அவன் சீடர்கள ஒருத்தன், யூதாசு அவங்க அப்பா அப்படியெல்லாம் சொல்வாரு. இந்த மறைமுகமா இருக்கிறது எல்லாத்தையும் யோவான் தான் கரெக்டா சொல்வாரு. யோவான்ல மட்டும் இல்ல, வெளிப்படுத்தல கூட ஏசப்பா கூடவே அவர் ஒரு கண்ணால பார்த்து ஒரு செகண்ட் கூட அவர் விட்டு இருக்க மாட்டாராங்க யோவான். இவங்கெல்லாம் கூட ஊழியம் செய்யறதுக்கு 12 சீடர், இன்னும் 70 சீடர்னு நிறைய குழு இருந்தது ஏசப்பாவுக்கு. அவங்க எல்லாரையும் கூட கர்த்தர் ஊழியத்துக்கு தனித்தனியா அப்பப்ப அமுச்சு விட்டுருவாரு அங்கங்க. ஆனா யோவானை மாத்திரம் தனியா அனுப்பவே மாட்டாராமா. அவர் எங்க போறாரோ அங்கதான் கூட்டிட்டு போவாராமா யோவானை மாத்தம். அதான் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அந்த யூதாஸ் ஏசப்பாக்கு மட்டும்தானே காட்டி கொடுக்குது யாருன்னு தெரியும். ஏசப்பாக்கு அடுத்தது ஒருத்தனுக்கு யாருக்கு தெரியும்னா யோவானுக்கு தெரியும். பேதர் கேக்குறான்ல, நீ கேளுடா அவர் சொல்வாரு அப்படின்னு சொல்லும் போது கேக்குறான், யாரு காட்டி கொடுப்பாங்கன்னு மார்ல சாந்துட்டு. அப்ப ஏசப்பா சொல்றாங்க, இந்த அப்பத்தை நான் யாருக்கு கொடுக்குறோன்னு அவன் தான் எனக்கு காட்டி கொடுப்பான் அப்படின்னு யோவான்கிட்ட சொல்றாருங்க அந்த ரகசியத்தை. அவர் இருக்கும்போது மட்டும் எதையும் மறைக்காம யோவானுக்கு சொல்லல. ஏசப்பா போனதுக்கு அப்புறம் கூட இந்நாள் வரலையும் இந்த உலகம் இப்படிதான் இருக்கும் நம்ம வேதத்துல கையில வச்சுன்னு பாக்குறோம்ல. இந்த வெளிப்பாடுதெல்லாம் யோவான் கிட்ட தானே எல்லா ரகசியம் சொல்றாரு. இல்லைன்னா நமக்கு தெரியாது. இல்ல, நமக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. வெளிப்படுத்தல் யோவானுக்கு சொல்லி இல்லைன்னா 1000 வருஷம் தெரிஞ்சிருக்குமா, புதிய வானம் புதிய பூமி தெரிஞ்சிருக்குமா, பரலோகத்துல நம்ம எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருக்குமா, எல்லாம் தெளிவா யோவான் தானே சொல்றாரு. அதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துல எல்லாம். அதனாலதான் ஆவியானவர் துணையோட படிக்க சொல்றது. சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, யாருக்கு யாரு மகனா இருந்தான்னா, யாருக்கு யாரு சகோதரனா இருந்தானா அவ்வளவு இன்ட்ரெஸ்டா எடுத்துக்க மாட்டாங்க அது. ஆனா அதெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கும், நல்லா இருக்கும். அத சில பேர் அந்த ஆதியாகமத்து அடுத்து வர யாத்திராகம், லேவியாராகமம், எண்ணாகமம் இதெல்லாம் படிக்க போக மாட்டாங்க. அதெல்லாம் படிக்கிறோம், ஒழுங்கா ஒரு எழுத்தா படிக்கணும். நம்ம இங்க ஸ்டார்ட்டா மத்திய அப்படியே முடிச்சிட்டாரு. அங்க மரியாளெல்லாம் ஏசப்பா கிட்ட அழறது, ஏசப்பா தன்னை வெளிப்படுத்துறது, இதெல்லாம் அழகா யோவான் ஒண்ணு விடாம அழகா எழுதியிருப்பாரு. அதெல்லாம் நம்ம படிக்கும் போது நல்லா தியானிக்கலாம். மத்தியும் இவங்க ஷார்ட்டா முடிச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு மகிமையான காரியத்தை நம்ம பாக்குறோம் அப்படின்னா, ஏசப்பாவும் கலிலேயா போறாங்க, 11 பேரையும் பாக்குறாரு, அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிச்சுட்டு அவங்க கிட்ட சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் 18 பாருங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும். இதான் கர்த்தருடைய விருப்பம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா, ஆமென். நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தந்தனோ அதை எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணுங்க, மற்றவங்களுக்கு போய் சொல்லி கொடுங்க. நான் உங்களுக்கு கத்து கொடுத்தத நீங்க மத்தவங்களுக்கு கத்து கொடுங்க. அதுதான் சொல்றாரு கர்த்தர் இங்க. அவங்களுக்கு உபதேசிச்சு அதுல நடக்க வைங்க.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த உலகம் முடிகிற வரலையும் நான் உங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. அல்லேலூயா, ஆமென். ஏசப்பா நம்மளோட கூட இருக்கிறதுனால தான் நம்ம சந்தோஷமா இருக்கோம், தைரியமா இருக்கோம், பலனா இருக்கும், நம்பிக்கை இருக்கு நம்ம வாழ்க்கையில, இல்லைங்களா? ஆமென். நம்ம பெற்ற ரட்சிப்பின் மகிமையை, நன்மையை, சந்தோஷத்தை, விடுதலையை மற்ற ஜனங்களும் தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சிக்கணும். நம்மளை மாதிரி அவங்களும் மோட்சத்துக்கு, பரலோகத்துக்கு, சொர்க்கத்துக்கு வரணும், பிசாசை நம்பி நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படி சொல்லி தான் நம்ம போயிட்டு என்ன பண்ணுறோம், ஊர் ஊர்வா, தெரு தெருவா, தேசம் தேசமா, காடு மலைன்னு இல்லாமல் போயிட்டு ஏசப்பாவை சொல்ல காரணம். அல்லேலூயா, ஆமென். கட்டாயம் பரலோக சித்தம் இது வரலையும் எல்லாம் பர்ஃபெக்டாக நடந்த மாதிரி இன்னும் ரகசிய வருகையில் போகிற வரலையும் ஏசப்பா தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கணுமோ அது ஒரு காலும், ஒரு இன்ச்சியும், ஒரு சின்ன செயலும் தடபடாம கட்டாயம் நடக்கும். அதெல்லாம் பர்ஃபெக்டா தேவ சித்தம் அந்த ஒரு நிமிஷம் வரலையும் நடக்க வேண்டிய ரகசிய வருகை மட்டும் எல்லாம் நடக்கும். ரகசிய வருகையில கர்த்தர் முன்குறித்த ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா, ஆமென். அதுக்கு நம்ம எப்பவுமே ஏசப்பா வருகைக்கு நம்ம ஆயத்தமாக காத்திருக்கணும். நம்ம ஜெபத்தில் ஒரு ஜெபம், ஏசப்பா இன்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற ஜெபத்தை விடவே கூடாது. அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு நாளும் பிதாவின் சித்தத்தை, திட்டத்தை நம்ம பூமியில் செஞ்சு முடிக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவியானவருக்கு நம்ம அர்ப்பணிப்போம். அல்லேலூயா, ஆமென். ஏசப்பா வாசற்படியில் நின்றுட்டு இருக்காங்க. எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது. அவர் தட்டும் போது நம்ம திறக்க ஆயத்தமாக இருக்கணும், மற்றவங்களையும் நம்ம ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவரிலையும் இருப்பதாக. ஆமென். பரலோக பாதை இங்கே